அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஒரு பதிவும் முக்கியமான பதிவு தான். என்ன பதிவு சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில் நம்மளை என்ன சொல்லலாம்னா பரதேசம் போக வைக்கக்கூடிய நட்சத்திரம் எது? நம்மளை பரதேசம் போக வைக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த பரதேசம் போகிற நட்சத்திரத்திற்குண்டான நபர்களுடைய தொடர்பை நீங்கள் என்ன சொன்னாலும் ரொம்ப கவனமாக அதை எதுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த மாதிரி நபர்கள் நம்மளிடம் தொடர்பு கொள்கிறார்களா, அந்த நபர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறார்களா, நமக்கு என்ன சொன்னான்னா அவர்களால் எப்படி பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட போகிறீங்க. அப்போ அந்த நட்சத்திரம் எது அப்படின்னா, நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு 24வது நட்சத்திரம்தான். நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு 24வது நட்சத்திரம். அந்த பிறந்த நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரம் என்ன தாரையாக வரும்? என்ன தாரைன்னா என்ன சொல்கிறான்னா 6வது நட்சத்திரம். அதாவது என்ன சொன்னான்னா தெய்வ அனுக்கிரகம் கொடுக்கக்கூடியது 6வது நட்சத்திரம். தெய்வ அனுக்கிரகம். 15வது நட்சத்திரம் என்ன சொன்னான்னா 6, 9, 15 பந்தம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா 15, 9, 24 என்ன சொன்னான்னா உங்களை பரதேசம் போக வைக்கும். இந்த 3க்கும் நான் விளக்கத்தை சொல்லிடுறேன். இதில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய அனுபவம். ஒரு 4 வருஷத்திற்கு முன்னாடி, 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும் முன்னாடி ஏற்பட்ட ஒரு அனுபவம். அப்போ ஒரு மனிதனுடைய 6வது நட்சத்திரம், அந்த ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை செய்யும், தெய்வ பலத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரம் தெய்வ பலத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது சாஸ்திர விதி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த தெய்வ பலத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்று 3வது ராசியில் இருக்கும், அல்லது உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறான்னா 4வது ராசியில் இருக்கும். இந்த 2 தான். இந்த 2க்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கு இல்லையா? இந்த உடைந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் பேர்வாதி இங்கிட்டு இருக்கும், பேர்வாதி அங்கிட்டு இருக்கும். அப்போ பேர்வாதி இங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா இந்த ராசி, இப்போ ஒருத்தர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவருக்கு தெய்வ பலத்தை கொடுக்கக்கூடியது அசுபதி நட்சத்திரம். அப்போ மகரம், கும்பம், மீனம், மேசம் 4வது ராசியாக வந்துடும். இதே கும்பராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு என்ன சொல்லலான்னா அவருடைய 6வது நட்சத்திரம் அசுவதி தான். அப்போ என்ன சொல்கிறான்னா கும்பம், மீனம், மேசம் 3வது. இப்போ இதில் 2 மாறி வரும். அப்போ உடையாத நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? இப்போ உடையாத நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா இப்போ ஒரு உடையாத நட்சத்திரத்தை எடுத்துக்கிடும். இப்போ ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார். அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை. அப்போ அது 3வது ராசியில் வந்துடும். இதே என்ன சொல்லலான்னா பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் எங்கே வரும்? அங்கே தான் வரும். எங்கே வரும்? 3வது ராசியில் தான் வரும். ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் ஒருத்தர் பிறந்திருந்தால் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மேச ராசிக்கு 4வது ராசியில் போய் என்ன சொன்னோன்னா
அவருக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த தெய்வ பலத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கும். அப்போ உடைந்த நட்சத்திரங்களுக்கு 3 அல்லது 4வது ராசியும், உடையாத நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து 3வது ராசியில் இருக்கும். இந்த நட்சத்திரத்திலிருந்து இந்த 6வது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தெய்வ பலத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து 6வது நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னான்னா, 6வது நட்சத்திரம் என்பது உங்களுடைய ஆறா சக்தி அப்படின்ட்டா. அவ்வளவு பொக்கிஷமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இதை யார் வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் பெரிதாக வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு சிந்தனா சக்தி இல்லை. அதை வந்து என்ன சொன்னான்னா கேஷுவலாக வந்து ஒரு மனித வாழ்க்கையில் ரொம்ப நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறத பூரா விட்டுருவோம். தூரத்தில் இருக்கிறத பூரா தேடிக்கிட்டே இருப்போம். பக்கத்தில் இருக்கிறது தான் மிக மிக நன்மை செய்யும். அப்போ வந்து 6வது நட்சத்திரம் வந்து ஒரு வலிமையான சக்தி. இந்த வலிமையான சக்தி எப்பயும் பிடிச்சிக்கிடுங்க. இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடுங்கள். இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையை வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் அவங்கள 6வது நட்சத்திரத்தோடைய ஒரு கிஃப்டே. ஒரு மனித வாழ்க்கையில் வந்து கிஃப்ட்டு தான். அது ஒரு கிஃப்டான நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போ என்ன சொல்கிறான்னா, தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் இந்திரன் தேவேந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர். அந்த கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருக்கு 6வது நட்சத்திரம் அவிட்டம். அப்போ இந்திராணியுடைய நட்சத்திரம், இந்திரனுடைய மனைவி இந்திராணியுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவிட்டம். அப்போ அவர் 6வது நட்சத்திரத்துக்குண்ட இந்திராணி தான் வந்து அவருக்கு பயங்கரமான சக்தியை கொடுத்தாங்க. அந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரம், அந்த 6வது நட்சத்திரம் வந்து இந்திராணியுடைய நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் தான் தேவேந்திரனுடைய மனைவி இந்திராணியுடைய நட்சத்திரம். அவ்வளவு அற்புதமான சுகத்தை கொடுத்து இன்றும் எங்கேயோ ஒரு இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா தேவலோகம் இருக்கிறது, ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு மனிதனுடைய நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரத்துடைய நட்பு வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். அது வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஓகே, 6வது நட்சத்திரம் ஒரு அற்புதமான பொக்கிஷம். அது முதல் பொக்கிஷம். சரி, அதற்கடுத்து என்ன சொன்னால் 15வது நட்சத்திரம். 15வது நட்சத்திரத்தோடைய உண்மையான சொரூபம் என்ன? 15வது நட்சத்திரம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா தான் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 15வது நட்சத்திரம் பந்தம். அப்போ பந்தம் என்பது என்ன அப்படின்னா, அவர் வந்து என்ன சொன்னான்னா உயிரோடு உறவாடக்கூடியவர். அப்போ இந்த பந்த நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா நாம் நட்சத்திரம் உயிரை கொடுத்தோம். பந்தம் என்று சொல்லக்கூடிய 15வது நட்சத்திரத்திற்கு நாம் உயிர், பொருள், ஆவி அத்தனையும் வந்து என்ன சொன்னான்னா அந்த நட்சத்திரம் நம்மகிட்ட வாங்கிடும். இதுதான் உண்மை. பந்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் உங்களிடம் இருக்கின்ற அனைத்து ஆகுதிகளையும் வாங்க பிறந்தது. குழந்தையாக கூட பிறந்திருக்கலாம், உங்களுக்கு குழந்தையாக கூட பிறந்திருக்கலாம், உங்களுக்கு மனைவியாக கூட வந்துடலாம். ஏனென்றால் அது நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற அத்தனை ஆகுதிகளையும் வாங்கி தனதாக்கி கொள்வதற்காக பிறந்தது. பந்தம் என்பதை எல்லாரும் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? பந்தம்னா உறவு தான். அப்போ உறவால் நீங்கள் என்ன செய்வீங்க? இதற்கு ஒரு உறவு என்ன சொல்கிறான்னா வந்து பாபர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பெரிய அரசர், அவருடைய மகன் வந்து ஹுமாயூன். அப்போ ஹுமாயூன் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து பயங்கரமான நோய்வாய்ப்பட்டு இறக்கின்ற தருவாய்க்கு வந்துட்டான். அப்போ பாபர் என்ன செஞ்சார்னா
என்னுடைய மகனுடைய இறப்பை நான் பார்க்க விரும்பவில்லை, நான் இறந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகனுக்காக தன்னுடைய அப்படியே என்ன சொன்னான்னா, அந்த முஸ்லீம்களில் ஒரு பெரிய சூத்திரம் அவங்ககிட்ட இருக்குது, அதெல்லாம் அவங்ககிட்ட நல்ல சூத்திரம்லாம் இருக்குது. அவர் என்ன செஞ்சார், மகனுக்காக தன்னுடைய உயிரை என்ன சொன்னான்னா, அவனுடைய படுக்கையில் போய் என்ன சொன்னான்னா, என்னுடைய மகனுடைய நோய், என்னுடைய மகனுடைய உயிர் அவனிடம் நீண்ட நாள் இருந்து அவன் அரசாள வேண்டும், நான் இறந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னானா, அவன் படுத்த படுக்கையில் அப்படியே படுத்துட்டார். அவனை வேறு பெட்டுக்கு மாற்றினான். அவன் வேறு பெட்டுக்கு மாற்றினவன் என்ன செஞ்சிட்டான், இவர் படுத்த அந்த உடல் நோவு, அந்த கர்மா பாசிங்க இவர் வாங்கினார். வாங்கினவன் என்னாச்சுன்னா அவன் எந்திரிச்சிட்டான், பாபர் இறந்துட்டார். இதான் 15வது நட்சத்திரம். இதான் 15வது நட்சத்திரம். இந்த 15வது நட்சத்திரம் என்ன செய்யும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு நபர் என்ன சொன்னால் உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். ஒரு நபர் அஸ்த நட்சத்திரம். இவர்கள் ஒரு விதத்தில் என்ன சொல்றான்னா, சொந்தங்கள். அப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு என்ன சொன்னா, 15வது நட்சத்திரம் யார்? உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரம் யாருன்னா அஸ்த நட்சத்திரம். அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திடம் ஒரு 5 சீக்கு சொத்து இருக்கு, 5 கோடிக்கு சொத்து இருக்கு. இப்போ 5 கோடிக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது, இது யாரையும் குறிப்பிட்டு பேசலை. ஏன்னா நான் சொல்லக்கூடிய நபர் இந்த வீடியோவை பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிடாதீங்க. இது ஒரு உதாரணம், இது ஒரு உதாரணமாக தான் காட்டுறேன். அது உங்களுடைய கர்மா, நான் அதை தப்பாக சொல்லலை. அதற்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த நபர் என்ன சொன்ன நன்றாக இருப்பதற்கு சில விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கு, என்ன செய்ய போகிறேன். அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவரை, இந்த அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் என்ன சொன்னாலும் காப்பாற்றுவதற்கு துடிக்கிறார். நோய்வாய்ப்பட்டு விட்டார். நான் கேட்குறேன், ஏன் சார் என்ன சொன்னால், அவர் என்ன சொல்கிறான்னா, நோய்வாய்ப்பட்டார், நீங்கள் எதுக்கு இவ்வளோ துடிக்கீங்க அப்படின்னு. இல்லை, அவர் இருந்தால் எனக்கு என்ன சொன்ன நன்மை அப்படின்னு. அப்போங்கும்போது ஜாதத்தெல்லாம் போட்டு பார்த்த பிறகு உண்மைதான், அவரிடம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் சொத்து இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் குழந்தைகள், மனைவி இல்லை. இந்த சொத்துக்கு பூரா அதிபதி யார் தெரியுமா? இவர் தான். அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் தான், இன்சார்ஜாக அவரை பார்த்துக்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உயிரோடு இருந்தால் இவருக்கு லாபம், அவர் இறந்து விட்டால் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வயிற்றில் பிறந்திருக்கிறவர் அவர் சொத்தை வந்துச்சு எல்லாரும் பங்கோடு வருவான்ல. ஒருத்தர் குழந்தை இல்லை, பொண்டாட்டி இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்கன்னு அப்போ அவருக்கு இருக்கிற இதில் நாங்களும் கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் கூடுறா, நீ மட்டும் எப்படிடா வச்சுக்கலாம் அப்படிம்பாங்களே. அப்போ இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த நபர் நீண்ட நாளாக எனக்கு இருந்தால் எனக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கிறது ஐயா, எனக்கு அவருடைய உயிரை காப்பாற்றி கொடுங்கள் அப்படிங்கிறார். காப்பாற்றி கொடுங்கள் அப்படிங்கிறார். அப்போ தான் சொன்னேன், அவருக்கு நீங்கள் எத்தனாவது நட்சத்திரம்னு தெரியுமா சார்? தெரியல சார். அவருக்கு நீங்கள் 15வது நட்சத்திரம். சோழியன் குடும்பி சும்மா ஆடாது. ஆற்றுல என்ன சொன்னான்னா, செட்டியார் போனாலும் என்ன சொன்னான்னா, ஏதோ காரணம் இல்லாமல் போக மாட்டார். அப்போ எந்த ஒரு மனிதனுடைய நட்சத்திரத்திற்கு 15வது நட்சத்திரமாக ஒருத்தன் நம்மளிடம் சேர்ந்தானோ, அவன் நம்மளுடைய ஆகுதியை என்ன சொல்கிறான்னா, அனுபவிக்க பிறந்தவன். அவனிடம் நம்ம என்ன சொல்கிறான்னா, உறவு வந்துடும். என்ன உறவு அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, அந்யோன்யமான உறவு. இது பெண் வந்தால் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் சிந்தனை பண்ணி பார்த்துடுங்க. ஆண் வந்தால் என்ன மாதிரி இருக்கும்னா என்ன சொல்கிறான்னா, உங்களிடம் இருக்கின்ற ஆகுதியை அவர் சாப்பிட வந்துட்டார்னு அர்த்தம். சாப்பிட வந்துட்டார்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற அனைத்து உடல் பொருள் ஆவியும் அந்த 15வது நட்சத்திரம் சாப்பிடும். இதுதான் பந்தம், இதுதான் பந்தம்.
இது தெரியாமல் எல்லாரும் என்ன செய்வீங்க தெரியுமா? இதெல்லாம் அதாவது வந்து உங்களுக்கு அப்படி ஒரு நன்மை இருந்தால், அது ஒரு உறவாக இருந்தால், குழந்தையாக இருந்தால், மனைவியாக இருந்தால், உடன்பிறப்பாக இருந்தால், இரத்த பந்தமாக இருந்தால், நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன உங்களுடைய உடல் பொருள் ஆவியை கொடுப்பதற்கு தயக்காதீர்கள். எவனோ ஒருத்தர் 15வது நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு என்ன சொன்னால் நம்ம சொத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு விட முடியாது இல்லையா? அதனால தான் 15வது நட்சத்திரம் பந்தம். இந்த பந்தம் என்பது என்ன பந்தம் அப்படின்னா, அந்த 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 அவர் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை அனுபவிப்பதற்கு, அவருடைய உயிர் பொருள் ஆவிகளை வந்து இவர் அனுபவிப்பதற்கு வந்தவர் தான் பந்தம். இதுதான் உண்மை. அதனால் இதிலிருந்து இந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய 15வது நட்சத்திரத்திடம் இதை நீங்கள் கவனமாக இருக்கணும். இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜாதகத்தை பார்க்குறேன். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன சொன்னான்னா வந்து அந்த பையனுடைய நட்சத்திரத்திற்கு 15வது நட்சத்திரம் 15வது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து மாமனார் நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு. அந்த பையனுடைய நட்சத்திரத்திற்கு 15வது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் அவனுக்கு வருகின்ற மாமனாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு. அப்போ தான் சொன்னேன், நீ எதுக்கியா கவலைப்படுற பிள்ளையை பற்றிட்டு, நீ படிக்க மட்டும் வை, கல்யாணம்னு இவனுக்கு நடக்கும். மாமனார் வந்து பெரிய சொத்து சேர்த்து வச்சுருப்பார், ஒரு பெரிய பிஸ்னஸ் வச்சுருப்பார். அப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மகளையும் கட்டி கொடுத்து உனக்கு வந்து மகனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா இந்த நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டுங்கன்னு கொடுத்துருவார். உன்னுடைய மகனுடைய 15வது நட்சத்திரம், உன்னுடைய மகனுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குண்டான கிரகம் 15வது நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து மாமனாருடைய நட்சத்திரத்தில் போய் இவனுக்கு பந்தமான நட்சத்திரம், இவனுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரம். அந்த 15வது நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா வந்து மாமனாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது என்று சொன்னால் மாமனார் சொத்து பூரா இவனுக்கு வந்துச்சு. ஜோதிடத்தை இப்படி எடுக்கணும், இப்படி அப்படி வந்துடும். அதனால் நீங்கள் வருத்தம்லாம் பட வேண்டாம். அப்படியா சார், அப்படி ஒரு நிலைமை வந்தால் சந்தோஷம் அப்படின்னா ரைட்டு. ஆனால் நாளைக்கு வந்து என்ன சொல்கிறாரு, என்ன செய்வாருன்னு இவன் வந்து அந்த மாதிரி சொத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கான், உங்களை விட்டுட்டு போயிடுவான். நீங்கள் அவனை போய் வந்து என்ன என்னடா நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டு வர வேண்டிய சொன்னேன். அதை பற்றி எங்களுக்கு ஒன்று என்ன சார் இருக்குது, எங்கே வேணாலும் நல்லா தானே இருக்கணும்னா ரொம்ப சந்தோஷமே. அதே மாதிரி 15வது நட்சத்திரம் உங்களுடைய சொத்துக்களை அனுபவிக்க பிறந்தது. அதனால் அது சாதகமாக இருந்தால் பார்த்துக்கிடுங்க, இல்லைன்னா அதை எப்படி கழட்டி விடணுமோ கழட்டி விட்டுக்கிடுங்க. இது 15வது நட்சத்திரத்தோடைய உண்மை நிலை. அதற்கடுத்து நம்ம பேச வந்த டாபிக் என்னது, 24வது நட்சத்திரம். அதாவது பரதேசம் போக வச்சிடும். இந்த நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரத்தில் ஒருத்தன் வந்தானா உங்களுடைய வாழ்க்கையை அத்தனை நாசம் பண்ணிடுவோம், உங்களை நிம்மதியில்லாமாக்கிடுவோம். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, நமக்கு வந்து இது வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்ல சாதகமான நட்சத்திரம் தானேன்னு நினச்சிட்டே இருப்பீங்க. அவன் வந்து உங்களுடைய பின்புலத்தை பூரா அறிவான். உங்களுடைய பின்புலம் என்ன, உங்கள்கிட்ட இருக்கிற ஆகுதியை எப்படி வந்து அவன் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவனுடைய சிந்தனா சக்தியில் ஓடி 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 ஆனால் அவங்க கூடயே இருப்பான். உங்களுக்கு என்ன சொல்கிறான்னு ஒரு பாசம் இருக்கும். என்ன காரணம்னா நம்மளுடைய ராசிக்கு வந்து என்ன சொன்னான்னா அது வந்து என்ன சொன்னால் 11வது ராசியில் போய் உட்காந்துருக்கும். நம்மளுடைய ராசிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா 11வது ராசியில் போய் உட்காந்துருக்கும். அல்லது வந்து என்ன சொல் உடஞ்ச நட்சத்திரமாக இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ உடஞ்ச நட்சத்திரமாக இருக்குதுன்னா ஒன்று வந்து என்ன சொன்னான்னா 12வது ராசியில் இருக்கும். ஆனால் அந்த 24வது நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டு, அதாவது என்ன சொன்னானே என்ன செய்யும் அப்படின்னா, சொல்லட்டுமா, என்ன செய்யும்னா உங்கள் கட்டில் அவன் வந்து படுத்துருவான், உங்கள் கட்டில் அவன் படுத்துருவான். உறுதியாக துரோகம்
துரோகம் பண்ணுவதற்கு தயங்க மாட்டான். இந்த 24வது நட்சத்திரமாகிய 24வது நட்சத்திரமாகிய பரதேசம் அப்படின்னா அதுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதே பரதேசம் போக வைக்கிற நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரம். உங்களுடைய குடும்பத்தை அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவான். உங்களுடைய குடும்பத்தை அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவான். நான் வாழ்க்கையில் பார்த்த பெரிய ரகசியங்களில் இதுவும் ஒன்று. அப்ப நீங்கள் இதெல்லாம் ஏன் இந்த ஜோதிடத்தோடைய இந்த நாடி துடிப்பெல்லாம் நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா, ஒரு 26-27 வருஷ வாழ்க்கை ஜோதிட வாழ்க்கையில் எல்லாத்தையும் என்ன சொன்னேன், நான் பார்த்தேன் என்ன சொன்னேன்னா, இது ஏன் இப்படியெல்லாம் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னேன்னா, இந்த உங்களுக்கு இப்போ ஒரு அசுவதி நட்சத்திரமே எடுத்துக்கிடுவோமே. இப்போ அசுவதி நட்சத்திரத்திற்கு என்ன சொன்னால், அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை. இந்த சதய நட்சத்திரத்தில் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு சதய நட்சத்திரத்தில் ஒரு நண்பன் வந்து விட்டான் என்று சொன்னால் இவனுடைய குடும்பத்தோடைய கண்ட்ரோல் அவன்கிட்ட போயிடும். சரலக்கணத்திற்கு யார் பாதகாதிபதி? 11 கூடையவன் பாதகாதிபதி. இப்போ சரலக்கணத்துக்கு 11 கூடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது அதே இது இப்போ மேசராசியில் போய் பிறந்திருக்கான். ஆண் மேசராசியில் போய் 7 கூடையவன் யாரு? துலாம். துலாத்துக்கு இந்த 24வது நட்சத்திரம் இருக்கிற இடம் எங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடம், 7க்கு 5ஆம் இடம், லக்னத்திற்கு மேச ராசிக்கு பாதகாதிபதி. அப்போ மனைவி 5ஆம் பாவத்துக்கு அடிமையாயிடும். இவனுக்கு 11 கூடிய பாதகாதிபதி 7க்கு அது 5ஆம் இடம். உங்கள் ரகசியத்தை என்ன சொல்கிறான்னா அவன் உங்கள் வீட்டில் சொல்லி உங்களை ஒரு பொம்மை கணக்காக ஆக்கி வச்சு இவங்க 2 பேரும் ஆட்டி படிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் ஏன் தோண்டி எடுக்கிறது. நேற்று நான் நைட்டு படுக்க போகும்போது 11:45 மணி எனக்கு அந்த இதுக்குள்ளே ஜோதிட ஆய்வுக்குள்ளே போயிட்டேன்னா நான் எதையுமே எத்தனை மணி ஆகுது என்னங்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஆனால் எத்தனை மணிக்கு படுத்தாலும் என்ன சொன்னால் அந்த கரெக்டாக ஒரு 6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருவேன். அப்போ இது சரராசிக்கு சரி ஸ்திர ராசிக்கு என்ன சொன்னான்னா, இப்போ ஒருத்தர் என்ன சொன்னான்னா ரோகிணி நட்சத்திரம்னு வை. ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அப்போ ஆயில்யம் என்ன ஆயில்யம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் 24வது நட்சத்திரம் எங்கே வருது? 24வது நட்சத்திரம் எங்கே வருது அப்படின்னா என்ன சொன்னான்னா மீனத்தில் என்ன சொன்னான்னா ரேவதி நட்சத்திரம் வரும் வந்துருமா. அப்போ என்ன ரிஷபராசிக்கு என்ன சொல்கிறான்னா 7 கூடையவன் யார்? விருச்சிகம். விருச்சிகத்துக்கு மீனை என்னது? 5 கூடையவன். 5 கூடையவன் ஆயிருமா? அப்போ ஸ்திரலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஸ்திரலக்கணத்திற்கு 9 கூடையவன் பாதகாதிபதி. 9 கூடையவன் பாதகாதிபதியா? அப்போ அந்த 9 கூடையவன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 9 கூடையவன் யார் பாதகாதிபதி அப்படின்னா என்ன சொன்னான்னா 9ஆம் இடம் என்பது யார்? 9ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா மகரம். அப்போ இந்த பாதகத்தன்மை என்ன சொல்கிறான்னா மகரம் மட்டுமல்ல, மகரமாகிய 10ஆம் இடம், காலபுருஷனுடைய 10ஆம் இடம்,
அதற்கடுத்து என்ன சொன்ன கடகராசி ஆகிய 4ஆம் இடம், துலாம் ராசி ஆகிய என்ன சொல்கிறான்னா காலபுருஷனுடைய 7ஆம் இடம், அதுக்கடுத்து மேச ராசி ஆகிய காலபுருஷனுடைய தலைமை இடமும் நமக்கு பாதிப்பாக வரும். அப்போங்கும்போது எப்போ என்ன சொன்னான்னா இந்த 24வது நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படிங்கிறத இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஒரு குடும்பஸ்தராக இருந்து உங்களுக்கு இந்த 24வது நட்சத்திரம் உங்கள் வீட்டுக்குள்ளே வேலைக்காரனாகவோ அல்லது என்ன சொன்னால் உங்களுடைய அலுவலக மேனேஜராகவோ உங்களுடைய நண்பனாகவோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய குடும்பத்திற்குள் அவன் உறவாக வந்தால் உங்களுடைய மனைவியை அல்லது கணவரை கைக்குள்ள போட்டு உங்களை காலி பண்றதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். ஜோதிடத்தில் எப்படி இருக்க பரிச்சித்து பாருங்க, பரிச்சித்து பாருங்கள். நான் எப்பயுமே சொல்றதெல்லாம் சார் நீங்கள் பரிச்சித்து பாருங்கள். என்ன காரணம்னா இந்த 24வது நட்சத்திரம் இருக்கிற இடம் என்ன சொன்னால் நம்மளுடைய லக்னத்துக்கு ராசிக்கு என்ன சொன்னால் 11ஆம் இடம், நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு இது 5ஆம் இடமாக வருகின்ற காரணத்தினால் இந்த மாதிரி ஒருவர் வீட்டுக்குள் வந்துவிட்டால் மனைவி ஸ்தானாதிபதிக்கு 5ஆம் இடமாக ஒரு ராசி வந்துவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மனைவி ஸ்தானத்திற்கு 5ஆம் இடமாக வந்து விட்டது என்று சொன்னால் அந்த என்ன சொல்கிறான்னா அந்த நபருடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா அந்த தூபத்தை அது போட்டுவிடும். இதில் எந்த கொம்பனாலையும் நீங்கள் மாற்ற முடியாது. அதனால தான் சொல்கிறேன் அந்த 24 அதாவது 15வது நட்சத்திரம் நாள் என்ன சொல்கிறான்னா 15வது நட்சத்திரம் என்ன செய்யுது நம்ம சொத்து பொத்துகளை அமைக்கிட்டு போயிடும். இந்த 24வது நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா இந்த லக்னாதிபதியை இந்த ராசிநாதனையே வாழ்க்கையில் பொம்மையாக்கி போடுவான். 7ஆம் பாவமும் இந்த நம்மளுடைய லக்னத்திற்கு 11ஆம் பாவத்தில் இருக்கின்ற இந்த நட்சத்திரம் ஒன்று சேர்ந்துடும். இது ஜோதிடத்தின் அனுபவ உண்மை. அப்போ இந்த 6வது நட்சத்திரம் மட்டும் உங்களுக்கு நன்மை செய்யும். 15வது நட்சத்திரம் ஆகுதியை பிடுங்க ஆரம்பிச்சிடும். 24வது நட்சத்திரம் உங்களை காலி பண்ணுவதற்கு முயற்சி செஞ்சிடும். இது ஜோதிட ரகசியம் அல்ல, உண்மை. இதனால் பல குடும்பங்கள் கெட்டு சீரழிந்திருக்கிறது. இது தெரியாமல் கடைசியில் என்ன சொன்னா நீயுமாடா இப்படி பண்ணுன அப்படிங்கிற, நீயுமாடா இப்படி பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்வி, நீயாடா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வச்சிடும். ஜோதிட சாஸ்திரத்தின் 24வது நட்சத்திரத்தோடைய உண்மையான நயவஞ்சகம் இதுதான். ஜோதிட சாஸ்திரத்தின் 15வது நட்சத்திரமாகிய பந்த நட்சத்திரம் என்பது என்ன சொல்கிறான்னா ஒன்றை சொத்தை பிடுங்குவான். சொத்தை என்ன சொல்கிறான்னா பிடுங்குவான். இதே மகனாக இருந்தால் ஓகே, அவன் தான் அதை அனுபவிக்க போகிறான். இன்னொருத்தன் வந்து விட்டான் என்று சொன்னால், இன்னொருத்தன் வந்துட்டான் அந்த நட்சத்திரத்துக்குள்ளே உள்ள வந்து, அதனால தான் எப்பயுமே என்ன 6வது நட்சத்திரத்தை நம்பு. 15வது நட்சத்திரம் உன்னுடைய பிள்ளையாக இருந்தால் நம்பு, உன் பொண்டாட்டியாக இருந்தால் நம்பு. 15வது நட்சத்திரம் வேறு எவன் வந்தால் என்ன சொல்கிறான்னா உன்னுடைய பொருள், உன்னுடைய உயிர்காரகம் அத்தனை அனுபவிக்க துடிப்பான். எழுதி வச்சுக்கோ. இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தோடைய உண்மை. இது தெரியாமல் என்ன சொல்கிறானா எல்லாவன் என்ன சொல்கிறானா போய் என்னென்னதமாக படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ ஜோதிட சாஸ்திரத்தோடைய ரகசியம் 6வது நட்சத்திரம் தெய்வ பலத்தை கொடுக்கும். 15வது நட்சத்திரம் என்ன சொல்கிறானா உடல் பொருள் ஆவியை என்ன சொல்கிறானா இழுத்துரும். 24வது நட்சத்திரம் ஒன்று கவுத்துரும். இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள்.
இன்னும் நிறையா பேசலாம். 1 மணி நேரம் இந்த வீடியோவுக்கு வந்து 1 மணி நேரம் ஆயிரும். புரிஞ்சுக்கிடுச்சா? 15 என்ன செய்யும், 24 என்ன செஞ்சிடும், 6 மட்டும் நன்மை செய்யும். 15 வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஓரளவு சொந்தமாக இருந்தால் வைத்து கொள்ளுங்கள். அந்நியமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து உறிஞ்சிரும். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 24ஆக இருந்து உள்ளே இருந்தாலும் 24ஆக இருந்து உள்ளே இருந்தாலும் அதனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு ஆபத்து உண்டு என்பதை மனதில் இருத்தி கொள்ளுங்கள் என்று கூறி, உங்களை கெடுக்கக்கூடியது 15ம் 24ம் தான், நட்சத்திரம்தான் என்பது சாஸ்திர உண்மை. இதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.